ஹலோ, ஐ எம் முத்துராமன். சீரியா நாட்டில் அப்படி என்னதான் நடக்குது? அந்த நாட்டோட அதிபர் ஃபசாஸ் அல் ஆசத் அவர் ஆட்சி கவிழ்ந்தது எப்படி? அவர் எதுக்கு அவரோட நாட்டை விட்டுட்டு வேற நாட்டுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருந்துட்டு பார்க்க போறான். அதுக்கு முன்னாடிங்க நம்மளோட சீரியா நாட்டோட அதிபர் அவர் முன்னாடியெல்லாம் ஒரு கண் மருத்துவரை இருந்தவருங்க. அதனை தொடர்ந்து தான் அதிபர் ஆயிருக்காப்புல. அவரோட லைஃப் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் சீரியா அதிபர் ஆசத் ஆட்சியை கிளர்ச்சியாரிகள் கவிழ்த்தது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரிவான விளக்கு பார்க்க போறோம். மறந்துடாம இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. சீரியாவோட அதிபர் ஃபசர் அல் ஆஸ் அவர் அதிபர் ஆகிற முன்னாடி ஒரு கண் மருத்துவர் இருந்தவர் தான். சீரியாவில் சர்வாதிகார அதிபர் ஆனது எப்படி? சீரிய அதிபர் ஃபசர் அல் ஆசத்தின் வாழ்க்கை ஒரு பல முக்கியமான தருணங்கள் உள்ளனர். ஆனால் அவற்றுக்குள் அவர் உயிர்ந்த ஒரு வாழ்ந்த இடத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் தான் நடந்த ஒரு கார் விபத்தினால தான் அவரோட லைஃபே எப்படி மாறிடுச்சு. தனது தந்தையிடம் இருந்து அதிகாரத்தை பெற்று நாட்டை வழிநடத்துவதற்கான ஃபசர் அல் ஆசவுக்கு ஆரம்பத்திலே இருந்து முன்னுரிமை அளிக்கப்படவில்லை. அவரது மூத்த சகோதரரான அவர் பேரு ஃபாஸ்லுக்கு அவருக்கு முன்னுரிமை வழங்க பட்டுள்ளது. தம்பிக்கு இந்த அதிபர் பதவி வழங்கப்படவில்லை. ஆனால் அவங்க அண்ணன் ஃபாஸ்லுக்கு அவருக்கு அதிபர் பதவி வழங்க பட்டுள்ளது. கடந்த 1994 ஆண்டில் தான் தொடக்கத்தில் டாமாஸ்கஸ் அருகே நடந்த ஒரு கார் விபத்தில் ஃபாக்ஸ் சரிங்களா அவரோட மூத்த அண்ணன் அவர் உயிரிழந்திருக்காப்புல. அப்போது ஃபசர் லண்டனில் கண் மருத்துவருக்காண்டி படிச்சலாம் இருந்திருக்காப்புல. ஃபசரின் மரணத்தை தொடர்ந்து தான் சீரியாவின் ஒரு அதிபருக்கு ஃபசர் அவர் தயார் இருக்காப்புல. இந்த அதிபரோட அண்ணன் அவரோட கார் விபத்தினால தான் இவர் அதிபர் பதவிக்கு தயாராக இருந்திருக்காப்புல. தற்போது அவர் நூற்றுக்கணக்கான உயிர்களை கொன்ற லட்சக்கணக்கான மக்களை இடம்பெயர செய்த ஒரு மோசமான அதிபரை இருந்திருக்காப்புல. இவர் ஃபசர் அல் ஆசத்தோட அண்ணன் சரிங்களா. ஆனால் கண் மருத்துவராக இருந்த ஃபசர் அல் ஆசத்து ஒரு போர்க்குற்றம் சுமந்தப்பட்ட ஒரு சர்வாதிகார தலைவராக எப்படி மாறி உள்ளனர்? ஃபசர் அல் ஆஸ் அவர் 1965 ஆண்டில் தான் ஐபிஸ் அல் ஆசித் மற்றும் அனிசா பக்லூப் ஆகியவருக்கு பிறந்திருக்காப்புல. அவர் பிறந்த போதுதான் சீரியா மற்றும் மத்திய கிழக்கு மற்றும் இதர ஒரு பிரதங்களில் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி வந்திருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் தாங்க அப்பகுதியில் உள்ள அரசியலில் அரபு தேசியவாதம் ஆதிக்கம் செலுத்தியது. சீரியாவின் அதோ ஒரு நிலைமை தான் எகிப்துக்கும் சரி சீரியாவுக்கும் சரி 1958 ஆண்டிலிருந்து 1961 ஆண்டு இடையிலான குறுகிய ஒரு கால கூட்டுறவு மற்றும் தோல்வியில் முடிந்த பிறகு பாஜ் கட்சி மற்றும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. அக்கட்சியின் அரபு தேசியவாத கருத்தை ஊக்குவித்து அன்றைய ஒரு பெரும்பாலான அரபு நாடுகளை போலவே சீரியாவும் ஒரு ஜனநாயக நாடாக இல்லை என்றும் பல ஒரு கட்சிகளை உள்ளடக்கி தேர்தல் முறையை அங்கு இல்லை. ஃபஸ் அல் ஆசகத்தின் குடும்பம் அலவைட்டு எனப்படும் சீரியாவை சேர்ந்த ஒரு பின்தங்கிய பிரிவை சேர்ந்தவர்கள். இந்த பிரிவை சேர்ந்த பலரும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அந்த நாட்டின் விட்டு இராணுவத்தில் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போது தாங்க ஐபிஸ் அல் ஆஸ் ஒரு இராணுவ அதிகாரியாகவும் ஃபாத் கட்சியின் தீவிர ஒரு ஆதரவாகவும் பேமஸ் ஆகியிருக்காப்புல. அவர் 1966 ஆண்டில் தான் சீரியாவின் பாதுகாப்பு அமைச்சராக ஆயிருக்காரு. தனது அதிகாரத்தை பலப்படுத்தி 1971 ஆண்டில் தான் ஐபிஸ் அல் ஆசியின் சீரியா அந்த நாட்டோட ஒரு அதிபர் ஆயிருக்காப்புல. 2000 ஆண்டு அவர் இறந்த போதும் வரை அவர் அதிபராக பதவி வைத்திருக்காப்புல. அவரது ஆட்சி காலம் சீரியாவின் சுதந்திரக்கு பின்னு தான் உள்ள ஒரு வரலாற்றில் குறிப்பிடத்தக்க உள்ளது. எதிர்கட்சியை ஒடுக்கி ஜனநாயக தேர்தலை நிர்ணயித்து அவர் இரும்பு கரம் கொண்டு ஆட்சி செய்து உள்ளனர். அவர் சோவியத் ஒன்றியத்துடன் இணைந்து செயல்பட்டிருக்காப்புல. ஆனால் 1991 ஆண்டில் தான் வளைகுடா போரில் அமெரிக்கா தலைமையிலான கூட்டணியில் இணைந்து உள்ளனர். ஃபசர் அல் ஆஸ் அரசியல் மற்றும் இராணுவத்தில் இருந்து வெகு தொலைவில் வேறுபட்ட பாதையை தேர்வுகள்லாம் செஞ்சிருக்காப்புல. அவர் மருத்துவராக வேலை பார்த்திருக்காப்புல. டாமாஸ்கஸ் பல்கலைக்கழகத்தின் பட்டம் பெற்ற பிறகுதான் அவர் 1992 ஆண்டில் தான் லண்டனில் உள்ள
வெஸ்டர்ன் மற்றும் ஐஏ மருத்துவமனையில் கண் மருத்துவமனையில் ஒரு நிபுணத்துக்கும் பெற ஒரு பிரட்டல் நிபுணர் செஞ்சிருக்காப்புல. இந்த லண்டன்ல தாங்க அவர் வந்து கண் மருத்துவருக்கு சரிங்களா டாக்டருக்கெல்லாம் படிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பிரிட்டனுக்கு வந்து போயிருக்கிறாரு. கடந்த 2018ஆம் ஆண்டில் தான் வெளியான ஏ டேஞ்சரஸ் டிஸ்னஸ் என்று த அஸ்டர்ஸ் என்ற ஒரு ஆவணப்படத்தின்படி தான் லண்டனில் உள்ள வாழ்க்கையை ஃபஷர் மிகவும் வந்து விரும்பி வந்து இருக்கிறாப்புல. லண்டனில் தான் ஃபஷர் தனது வருங்கால மனைவி, அவங்க பேரு அஸ்மா அல் அக்ரை, அவ வந்து சந்திச்சிருக்காங்க. கடந்த 1994ஆம் ஆண்டில் தான் ஜனவரி மாதம் தனது மூத்த சகோதரரான ஃபசில் மற்றும் உயிரிழந்த பிறகுதான் ஃபஷருடைய ஒரு வாழ்க்கையை வந்து போக்கு அடியோடு வந்து மாறி வந்து உள்ளது. அவங்க அண்ணன் வந்து எப்போதாங்க வந்து கார் விபத்து வந்து இறந்தாரு பாருங்க, அதுல இருந்த இந்த ஃபஷரோட லைஃப் வந்து சேஞ்சாக வந்து இருக்கிறது. சீரியாவின் ஒரு அடுத்த தலைவராக அவரை தயார் செய்வதற்காக உடனடியாக லண்டனில் இருந்து வரவழைக்க வந்து பட்டு உள்ளது. அதன் பிறகுதான் ஃபஷர் இராணுவத்தில் சேர்ந்து உள்ளனர். ஒரு மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு அடையாளத்தை, ஒரு பிராண்டை வந்து உருவாவதற்கான பணிகளை வந்து தொடங்கி வந்து இருக்கிறாப்புல. ஐபிஸ் அல் ஆசிஸ் மற்றும் 2000ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வந்து உயிரிழந்திருக்காப்புல அவரு. அதை அடுத்து தான் 34 வயதான ஃபஷர் சீரியாவின் ஒரு அதிபராக நியமிக்க வந்து பட்டு உள்ளனர். இதற்கு இடையே தாங்க சீரியா அரசியலமைப்பில் அதிபருவதற்கு குறைந்தபட்ச வயது தேவை என்ன 40 இருந்து குறுக்கி வந்து பட்டு உள்ளது. அவர் வெளிப்படைத்தன்மை மற்றும் ஜனநாயகம், வளர்ச்சி, நவீனமாக்கல் மற்றும் பொறுப்பு கூறல் மற்றும் அரசு சார்ந்த சிந்தனை போன்றவற்றை குறித்து பேசியிருக்காப்புல. அதிபராக பதவியேற்று சில மாதங்களுக்கு பிறகுதான் ஃபஷர் அல்மா அவங்க வந்து திருமணம் வந்து செஞ்சிருக்காப்புல. இந்த அதிபர் தாங்க ஃபஷரு அதிபராகி முடிச்சுதான் ஒரு சில மாதங்களுக்கு முடிச்சுதான் எப்படின்னா இவங்களோட ஒய்ஃப் வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணியிருக்காப்புல. அவருக்கு 3 குழந்தைகள் வந்து இருக்கிறது. அந்த குழந்தையோட பேர் வந்து என்னன்னா ஐபிஸ் மற்றும் ஜீன் மற்றும் கரீம் 3 பேர். தொடக்கத்தில் அரசியல் சீர்திருத்தம் மற்றும் ஊடக சுதந்திரம் பற்றி ஃபஷரின் ஒரு சொல்லாட்சி பல்வேறு சீரிய மக்களிடம் ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தி வந்து உள்ளது. அவரது தலைமை மேற்கத்திய நாட்டில் கல்வி பயின்றது ஆகிய மாற்றுக்கணக்கான ஒரு புதிய சகபத்தை வந்து குதித்து வந்து உள்ளது. சீரியாவில் தாங்க சிறிது காலத்துக்கு கீழ்வாதம் மற்றும் டாமாஸ்கல் ஸ்பிரிங்கிங் மட்டும் எனப்படும் கருத்தை சுதந்திரத்தை பற்றி விவாதம் வந்து நடைபெற்று பெற்றுள்ளது. ஆனால் 2001ஆம் ஆண்டில் போதுதான் பாதுகாப்பு படையினர் மீண்டும் தங்களது ஒடுக்குமுறையை வந்து தொடங்கி அரசுக்கு எதிராக குரல் எழுப்புறவுகளை வந்து கைது வந்து செஞ்சிருக்காங்க. அதிபராக பொறுப்பேற்ற தொடக்கத்தில் தனியார் துறை வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் வரையறுக்கப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்களை ஃபஷர் அவர் வந்து அறிமுகப்படுத்தி தான் அதோ வேளையில் அவரது உறவினர்கள், அந்த உறவினர் பேர் வந்து என்னன்னா லாபி மக்லூப்பின் எழுச்சியும் வந்து காணப்பட்டுள்ளது. மக்லூப் ஒரு பரந்தர பொருளாதார சாம்ராஜ்யத்தை நிறுவியிருக்காப்புல. இது செல்வமும் சரி அதிகாரமும் சரி இணைந்து செயல்படுவது குறிப்பாக வந்து விமர்சனங்கள் வந்து இருக்கின்றது. கடந்த 2003ஆம் ஆண்டில் தான் நடந்த ஈராக் போரால் ஃபஷர் அல் ஆஸ் மற்றும் மேற்கத்திய அரசாங்கங்களுக்கு இடையிலான உறவுகள் பெரும் ஒரு சரிவை வந்து சந்தித்து வந்து இருந்துள்ளது. ஈராக் மீது அமெரிக்கா தலைமையிலான படையெடுப்பு சீன அதிபர் வந்து எடுத்துட்டு வந்து உள்ளனர். அமெரிக்கா இராணுவத்தின் நடவடிக்கைகளின் அடுத்த ஒரு இலக்காக சீரியா இருக்கலாம் என்று அவரது அச்சம், சரிங்களா, பயம் வந்து இதற்கு தான் காரணம் என்று சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதோ தாங்க 2003ஆம் ஆண்டில் தான் டிசம்பர் மாதத்தில் ஈராக் தொடர்பான நடவடிக்கையில் லெபனில் சீரியாவின் இருப்பு போன்ற பல்வேறு வந்து ஒரு காரணங்களுக்கு அமெரிக்கா சீரியா மீது வந்து பொருளாதார தடைகள் வந்து வச்சிருக்காங்க. கடந்த 2005ஆம் ஆண்டில் தான் பிப்ரவரி மாதத்தில் லெபனில் சீரியாவின் ஒரு முக்கிய எதிரிகளான ஒருவர் முன்னாள் லெபனின் பிரதமர், அவர் பேரு ரபிக் அரேரி, அவர் வந்து பெய்ரூட்டில் ஒரு மிகப்பெரிய வெடிப்பு சம்பவத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்காப்புல. இதற்கு சீரியா மற்றும் அதன் நட்பு நாடுகள் தான் காரணம் என்று மற்ற நாட்டில் ஃபுல்லா வந்து குரல்கள் வந்து எழுப்பு வந்து பட்டு உள்ளது. இது அடுத்து லெபனில் எதிர்ப்புகள் வந்து வெடித்து வந்து உள்ளது. சீரியா மீது சர்வதேச ஒரு அளவில் அழுத்தங்கள் வந்து எழுந்து உள்ளது. இதனால தான் லெபனில் சுமார் 30 ஆண்டுகால ஆக்கிரமிப்புக்கு பிறகுதான் சீரியா வந்து வெளியேற வந்து பட்டு உள்ளது. பஷர் ஆசத் மற்றும் லெபனில் அவரது முக்கிய ஒரு கூட்டாளியான ஹிஸ்புல்லாவும் 2020ஆம் ஆண்டில் தான் சர்வதேச நீதிமன்ற ஹிஸ்புல்லா ஆயுதப்படையை சேர்ந்த ஒருவரை குற்றவாளி என்று தீர்ப்பளித்த போதிலும் அரீரின் படுகொலையின் தங்களுக்கு தொடர்பில்லை என்று தொடர்ந்து வந்து மறுப்பு எல்லாம் வந்து தெரிவிச்சிருக்காப்புல. பஷர் அல் ஆஸ் ஆட்சியின் முதல் 10 ஆண்டு காலத்தில் ஈரானுடைய சீரியாவின் உறவு வந்து வலுப்பெற்றுள்ளது. மேலும் கத்தார்,
துருக்கி ஆகிய இரு நாடுகளுக்கும் சீரியா உறவுகளை வந்து வளர்க்க வந்து தொடங்கியிருக்காங்க. ஆரம்பத்தில் பஷருக்கு வந்து ரியாக்ஷன் ஆதரவு இருந்த போதிலும் சவுதி அரேபியாவுடையான உறவுகள் ஏற்ற ஒரு தாழ்வுகளை வந்து சந்தித்து வந்து உள்ளது. ஒட்டுமொத்தமாக வெளியூர் கொள்கையில் பஷர் அல் ஆஸ் தனது தந்தையின் வழியை வந்து பின்பற்றிருக்காப்புல. நேரடியா ராணுவ மோதலை வந்து தவிர்த்து கவனமாக உத்திகளை வந்து கையாண்டிருக்காப்புல. கடந்த 2010ஆம் ஆண்டில் தான் டிசம்பர் மாதம் அவரது மனைவி அஸ்மா அல் அவங்க ஆசஸ் ஒர்க் பத்திரிகையாளர் அளித்த ஒரு நேர்காணலில் அவர்களது நாடஞ்சேரி ஜனநாயக முறையில் வழிநடத்தப்படுவதாக பஷர் அவரோட மனைவி வந்து கூறியிருக்காங்க அந்த இன்டர்வியூவில். அதோ ஒரு நாளில் தான் என்ன ஆச்சுன்னா, துனிசியாவை சேர்ந்த ஒரு காய்கறி வியாபாரியான முகமது பௌஸ்லி ஒரு பெண், அந்த பெண்ணை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு காவலர் வந்து அரைஞ்சிருக்காப்புல. அதனால அந்த பெண் வந்து தீக்குளிச்சு சூசைட் எல்லாம் பண்ணிட்டாங்க. இது துனிசியாவில் வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கடும் வந்து எதிர்ப்பை வந்து தூண்டி உள்ளது. இதனால் அந்த நாட்டினோட அதிபர் ஜன் எல் அபிடின் பெல் அலியின் ஆட்சி வந்து கவிழ்ந்து உள்ளது. இந்த எழுச்சியால் எதிர்பாராத விதமாக வந்து எகிப்து மற்றும் லிபியா, யமன், பக்ரைன், சீரியா போன்ற அரபு உலக நாடுகள் முழுவதும் ஒரு புரட்சிக்கார இயக்கங்கள் வந்து ஏற்படுத்தி வந்து உள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டில் தான் மார்ச் மாதத்தில் சீரியாவில் ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடந்து வந்து உள்ளது. அதை அடுத்து தாங்க சில நாட்களுக்கு பிறகுதான் தெற்கு நகரமான தாராவிலும் சரி ஆர்ப்பாட்டங்களுக்கும் தொடங்கி வந்து உள்ளது. சுவர்களில் அதிபர் அந்த போட்டோவும் சரி அசத்தை வந்து ஏற்படுத்தி எதிர்த்து வசனங்களை வந்து எழுதியதாக குழந்தைகள் மீது கைது எல்லாம் செய்யப்பட்டிருக்காங்க. இதற்கு பிறகுதான் சீரியா மக்களிடம் வந்து உரையாற்றுவதற்கான அசத்து 2 வாரங்கள் வந்து காத்திருந்தாப்புல. நாடாளுமன்றத்தில் சீரியாவை குறிவைத்து நடத்தப்படும் சதி திட்டங்களை முறியடிப்பதாக உறுதியளித்திருந்தனர். மேலும் ஒரு பல்வேறு மக்களின் வந்து தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்பதும் ஒப்புக்கொண்டிருக்காப்புல. தாராவில் ஒரு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது பாதுகாப்புகள் படையினர்கள் நடத்தி துப்பாக்கி சூட்டினால் ஆர்ப்பாட்டம் வந்து அதிகரித்து சீரியாவின் வந்து பல்வேறு நகரங்களில் ஆசாத் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோஷங்கள் வந்து எழும்பி வந்து உள்ளனர். சில மாதங்களுக்குள்ள தான் நாடு முழுவதும் அரசாங்கக்குள் வந்து ஆயுதம் ஏந்தி கிளர்ச்சி படைகள் வந்து இடையிலான ஒரு மோதல் வந்து வெடித்து வந்து உள்ளது. சீரியாவில் மோதல் வந்து தீவிரமடைந்ததால் சர்வதேச சக்திகளின் தலையீட்டு மத்தியிலும் உயிரிழப்புகள் பல்லாயிரக்கணக்கில் இருந்து லட்சக்கணக்கான வந்து உயிரிழந்ததாக ஐக்கிய நாடு சபைகள் வந்து தரவுகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்யா, ஈரான் மற்றும் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் அசத்தின் வந்து ஒரு படைகளை வந்து இணைந்து செயல்பட்டு உள்ளனர். மற்றொரு புறம் தான் துருக்கி மற்றும் வளைகுடா நாடுகள் ஆயுதம் மீது கிளர்ச்சிகளை வந்து ஆதரித்து வந்து உள்ளனர். தொடக்கத்தில் அசாவுக்கு வந்து எதிரான ஆர்ப்பாட்டங்கள் ஜனநாயகம் மற்றும் அனைவருக்கும் வந்து சுதந்திரம் வந்து வேண்டும் என்று கோரிக்கையை வந்து முன் வைத்திருந்தாலும் விரைவில் அது மதம் சார்ந்த கோஷங்கள் வந்து எழுந்து உள்ளனர். மேலும் சன்னி முஸ்லிம்களில் வந்து பெரும்பான்மை விட அலவைட் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு தான் அரசாங்கம் வந்து சாதகமாக சப்போர்ட்டாக வந்து இருப்பதாக சில எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. பிரதிய ஒரு அளவிலான தலையீடு சமூக பிரிவினத்தை ஆழமாக்கி உள்ளது. இஸ்லாமிய பிரிவுகள் ஆலவைட் பிரிவுகளுக்கு எதிரான ஒரு வினோத பேச்சுக்களை வந்து தொடுத்து வந்து உள்ளனர். ஐஸ்புல்லா தலைமையிலான இயக்கும் ஈரானுக்கு விசுவாசமான சீரியா போராளிகள் அசத்தின் ஒரு அரசாங்கத்தை ஆதரிப்பதாக சீரியாவில் வந்து குவிந்து வந்து உள்ளனர். கடந்த 2015ஆம் ஆண்டில் தான் அசத்தின் அரசாங்கம் சரிவின் விழிப்பில் இருப்பது போலவே தோன்றியுள்ளது. அது நாட்டின் வந்து பல்வேறு பகுதிகளையும் கட்டுப்பாட்டை வந்து இழந்து வந்து உள்ளது. இருப்பினும் தாங்க ரஷ்யாவின் ஒரு இராணுவ தலையிட்டால் நிலைமை வந்து தலையிலா மாறியுள்ளது என்று அசத் ஒரு முக்கிய பகுதிகளில் மீண்டும் வந்து கட்டுப்பாடு வந்து பெற செஞ்சிருக்காப்புல. அசத் ஆட்சியின் 3வது சதகத்தில் தான் சீரியாவில் ஒரு மோசமான பொருளாதார நெருக்கடிகள் ஏற்றப்பட்ட போதிலும் இந்த ஒரு மிகப்பெரிய சவாலில் இருந்து அதிபர் வந்து தப்பியதாக வந்து தோண்டி வந்து உள்ளது. இருப்பினும் 2023ஆம் ஆண்டில தான் அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது ஐமஸ் திடீர் வந்து தாக்குதல் வந்து நடத்த வந்து பட்டு உள்ளது. இதனால் காசாவில் வந்து போர் வந்து நடக்கப்பட்டு உள்ளது. அதன் விளைவுகளை லெபனும் சரி சந்திக்க வேண்டியதாக இருந்து உள்ளது. குறிப்பாக அசத்தின் ஒரு கூட்டாளியான ஐஸ்புல்லாவை இது வந்து ரொம்ப வந்து பாதித்து வந்து உள்ளது. இந்த போர் சூழலில் ஐஸ்புல்லாவுக்கு அதன் தலைவர் அசன் ரஸ்லாவின் வந்து மரணம் உட்பட்ட பெரு ஒரு இழப்புகளை வந்து ஏற்படுத்தி வந்து உள்ளது. லெபனில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த அதோ நாளில தான் இஸ்லாமிய குழுவான ஐயத் தக்ரீர் அல் சாம் தலைமையிலான கிளர்ச்சி படைகள் சீரியாவில் திடீர் ஒரு தாக்குதலை தொடக்கி அந்த நாட்டின் 2வது நகரமான அலோபோயை வந்து கைப்பற்றி உள்ளனர்.
தெற்கு பகுதிகள் அரசின் ஒரு கட்டுப்பாட்டில் இருந்து நழுவதை வந்து அடுத்து அவர்கள் ஐமா மற்றும் பிற நகரங்களில் வந்து கைப்பற்றி வந்து உள்ளன. சரிங்களா, அவரோட யுஸ்டிங்க இவ்வளவுதான். இப்போது சீரியாவில் வந்து அப்படி என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னா, சீரியாவில் மற்றும் அதிபர் அசத் ஆட்சியை வந்து கிளர்ச்சியாளர்கள் வந்து கவிழ்த்தது எப்படி, அவர் வந்து எதுக்கு அந்த நாட்டை விட்டு உடனே வந்து வெளியே கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு அது ஒரு நிறைய விஷயங்கள் எப்படின்னா பார்க்க போறோம். சீரியாவில் ஐயாத் தர்கின் அல் ஆம் தலைமையிலான கிளர்ச்சி குழு டாமஸ்கலை வந்து கைப்பற்றி உள்ளது. அதிபர் அசத் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக தெரிவிக்கு வந்து பட்டு உள்ளது. அதுல தாங்க அதிபர் அசத்துக்கு வந்து ஆதரவளித்து ரஷ்யா அவர் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாதா வந்து கூறி வந்து உள்ளது. இதற்கிடையில தான் சீரியாவில் இப்போது என்னதான் நடக்கிறது, உள்நாட்டு போர் முதல் தற்போது வரை அங்கே வந்து என்னதான் நடக்கிறது, முழு விவரங்கள். சரிங்களா, ஃபசர் அல் ஆஸ் குடும்பம் சீரியாவை ஒரு இரும்பு கரம் கொண்டு 53 ஆண்டுகளால் ஆட்சி எப்பனா செய்து உள்ளது. இப்போது அது முடிவுக்கு எப்பனா வந்து உள்ளது. அதிபர் ஃபசர் அல் ஆஸ் மற்றும் 2000 ஆண்டில தான் ஆட்சிக்கு எப்பனா வந்து உள்ளனர். இவருங்க எப்போ வந்து ஆட்சிக்கு வந்து வந்திருக்காருன்னா 1993 ஆண்டில் முடிச்சு 2000 ஆண்டுல எப்பனா ஆட்சிக்கு வந்து வந்திருக்காப்புல. அதற்கு முன்னதாக அவரின் தந்தை ஏறக்கூடிய 30 ஆண்டுகள் சீரியாவை வந்து ஆட்சியெல்லாம் செஞ்சிருக்காரு. 13 ஆண்டுகளால் முன்பு அவர் நாட்டின் அமைதியான ஜனநாயக சார்பு எழுச்சியை வந்து குலைத்து உள்ளனர். அது பேரழிவு தரும் உள்நாட்டு போராவது மாறி வந்து உள்ளது. அதுல தாங்க சுமார் 5 லட்சத்துக்கு அதிகமான மக்கள்கள் வந்து கொல்லப்பட்டனர் மற்றும் 12 மில்லியன் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து ஏற்படுத்தி வந்து உள்ளது. ஆனால் கடந்த புதன்கிழமை அன்று ஐயத் தத்ரீத் அல் ஜாம் தலைமையிலான என்று இஸ்லாமியவாத அரசாங்கங்களை வந்து எதிர்ப்பு குழு வடமேற்கில் ஒரு பெரிய தாக்குதலை வந்து வெற்றிகரமாக வந்து வழிநடத்தி வந்து உள்ளது. கிளர்ச்சியாளர்கள் சீரியாவில் 2வது பெரிய ஒரு நகரமான அலோபோவை வந்து கைப்பற்றிருக்காங்க. பின்னர் தான் சீரியா ராணுவம் வீழ்ச்சி அடைந்ததால் தலைநகர் டாமாஸ்குக்கு கிளர்ச்சி படைகள் வந்து முன்னேறி உள்ளது. பல சீரியர்கள் தங்கள் ஒரு புதிந்திர ஒரு சுதந்திர உணர்வை வந்து உணர்ந்துவதாக கூறுகின்றார்கள். சிலர் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறாங்க. ரஷ்யா மற்றும் ஈரான் மற்றும் ஈரானிய ஆதரவு ஆயுத குழுவின் உதவிகளுடன் அதிபர் அசத் தலைமையிலான அரசு நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் மீதான ஒரு கட்டுப்பாட்டை மீட்டெடுத்த பிறகுதான் சீரியாவில் நீண்ட காலமாக நடந்து வந்த உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்து விட்டதாக உணரப்படுகிறது. உள்நாட்டின் போரின் மையமாக இருந்த பகுதிகள் பெரும்பாலும் அரசின் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்து கொண்டு வரப்பட்டு உள்ளது. ஆனால் அமெரிக்கா மற்றும் சீரியா ஜனநாயக படை ஆதரவு பெற்ற குர்சிஸ் இனக்குழு தலைமையிலான கூட்டணிகளால் கட்டுப்படுத்தப்பட்ட வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகள் உட்பட்ட நாட்டின் ஒரு பல பகுதிகள் அரசின் வந்து கட்டுப்பாட்டு வந்து இல்லை. அலோப்போ மற்றும் இட்லிப் ஆகியவை கிளர்ச்சிகளில் வந்து கட்டுப்பாட்டில் இருந்த கடைசி பகுதியாக வந்து இருந்து வந்து உள்ளது. இவை துருக்கி எல்லையில் அமைந்து வந்து உள்ளனர். அங்குதான் வசித்து வந்த 40 லட்சம் மக்களின் பலரும் வந்து இடம் வந்து பெயர்ந்து வந்து உள்ளனர். இந்த பகுதிக்கு வந்து அத்டிஎஸ் எப்படின்னா சொல்றாங்க இங்கிலீஷ்ல, அதுல தமிழ்ல சொன்ன ஐயத் தர்கின் அல் ஆம்ஸ் ஆயுத குழுவின் படையத்தில் ஒரு ஆதிக்கத்தில் இருந்து வந்து உள்ளனர். ஆனால் பிற ஒரு கிளர்ச்சி பிரிவுகளுக்கும் ஈகைதி குழுவுக்கும் அங்கு வந்து செயல் வந்து பட்டு உள்ளனர். சீரியா தேசிய ஒரு இராணுவம், அந்த இராணுவத்தை SNA என அறியப்படும் துருக்கிய ஒரு ஆதரவு கிளர்ச்சி பிரிவுகளுக்கும் அங்குள்ள சில பகுதிகளை துருக்கி படையினருக்கு வந்து ஆதரவுடன் கட்டுப்படுத்தியது. கடந்த 2011 ஆண்டில் தான் அல் கொய்தாவின் நேரடியாக இணைப்பாக ஜபத் அல் நுஸ்ரா என்ற வேறொரு பெயரில் ஐயாத் மற்றும் தர்கின் அல் சாம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய அரசு IS அப்படின்னு சொல்லுவாங்க என தன்னை அழைத்துக் கொள்ளும் குழுவின் தலைவர் அவர் பேரு அபு பக்கர் அல் பாக்தனியும் ஜாபத் அல் நுஸ்ரா குழுவின் உருவகத்தில் வந்து அந்த உருவகத்தில் வந்து ஈடுபட்டுள்ளனர். சீரிய அதிபர் அசத்துக்கு எதிரான குழுக்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய குழுவாக இது வந்து கருதப்படுகிறது. ஆனால் அதன் புரட்சிகர கொள்கையை விட ஜிஹதி சித்தானந்தம் அக்குழுவின் வந்து ஒரு சக்தியாக வந்து கருதப்படுகிறது. மேலும் அந்த நேரத்தில் தான் சுதந்திர சீரியா எனும் பெயரில் ஏக்கம் முக்கிய ஒரு கிளர்ச்சி கூட்டணி கூட வந்து இந்த குழு முரண்பாடுகளையும் வந்து அறியப்பட்டுள்ளது. கடந்த 2016 ஆண்டில் தான் இந்த குழுவுடைய தலைவரான அபு முகமது அல் ஜவலனியா மற்றும் அல் கொய்தாவுடன் உள்ள தொடர்பு பயங்கரமாக வந்து பிரிந்து ஜபத் அல் நுக்ராவை கவனித்து வந்து உள்ளனர். பின்னர் ஒரு அமைப்பை வந்து நிறுவி வந்து உள்ளனர். இதுல தாங்க ஓராண்டு கழித்து தான் இது போன்ற பிறகு குழுக்களை இருந்த போது ஐயத் தர்கிர் அல் ஜாம் என்ற பெயரை இந்த குழு வந்து பெற்று உள்ளது. இருப்பினும் ஐநா மற்றும் அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பல நாடுகள்
ஐயத் தர்கீர் அல் ஷாம் என்ற அமைப்பை அல் கொய்தாவின் துணை ஒரு அமைப்பாக கருதி அல் நுட்ரா மற்றும் முன்னணி என்று அடிக்கடி குறிப்பிட்டார்கள். இதன் தலைவரான அபு முகமது அல் ஜல்மியாவே ஒரு பிரதியோகமாக நியமிக்கப்பட்டு உலக அளவில் பயங்கரவாத என்று அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. அதோடு அவரை பிடிக்க வழிவிக்கும் தகவலுக்கு $10 பில்லியன் பரிசா வழங்குவதாகவும் அறிவித்து உள்ளது. இவரை பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா $10 பில்லியன் பரிசா தரேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. அல் கொய்தா மற்றும் IS அமைப்பு உட்பட்ட அதன் எதிராளிகளை நசுக்குவதன் மூலம் இட்லிப் மற்றும் அலோபா மாகாணங்களில் ஐயத் தகரி அல் ஷாம் தனது அதிகாரத்தை பலவீனப்படுத்தியுள்ளது. இது இஸ்லாமிய சட்டத்தின்படி பிரதேசங்களை நிர்வகிப்பதற்காக சிறிய ஒரு ராட்ஸ்பி ஒரு அரசாங்கத்தை அமைத்துள்ளது. ஜவல்லியா வெள்ளிக்கிழமை அன்று CNN நேர்காணலில் என்ன சொல்லியிருக்காருன்னா, புரட்சியின் ஒரு இலக்கு அசத் ஆட்சியை அகற்றுவதே என்றும் அரசு நிறுவனங்கள் மற்றும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட கவுன்சிலின் அடிப்படையிலான ஒரு அரசாங்கத்தை உருவாக்க திட்டமிட்டு இருப்பதாக கூறி உள்ளனர். பல ஒரு ஆண்டுகளால் சீரிய அரசாங்க படைகள் கட்டுப்பாட்டை மீட்டெடுத்து முயன்றதால் இட்லிப் ஒரு போர்க்களமாக இருந்து உள்ளது. இட்லிப்பு தாங்க அது ஒரு நகரம் சொல்லிட்டு போகலாம். நம்ம நாட்டில் இட்லினா சாப்பிட்ற பொருள் சரிங்களா, ஆனால் அந்த நாட்டில் இட்லிப்புன்னு ஒரு ஏரியா பேர் இருக்குது. ஆனால் 2020ஆம் ஆண்டில் தான் இட்லிப் நகரத்தை மீட்டுவதற்கான அரசின் ஒரு உந்துதலை நிறுவுவதற்காக துருக்கியும் சரி ரஷ்யாவும் மத்திய தேசம் செய்து போர் நிறுத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அங்கங்கே சண்டைகள் நடந்தாலும் போர் நிறுத்தங்கள் பெரும்பாலும் நீடித்து உள்ளது. ஐயத் தர்கீர் அல் ஷாம் மற்றும் அதன் ஆதரவு குழுவுகள் நவம்பர் 27ஆம் தேதி அன்று ஆக்கிரமிப்பை தடுக்க ஒரு தாக்குதலை தொடங்கியதாக கூறியிருக்காங்க. அரசாங்கம் சரி அதன் நட்பு நாடான ஈரான் ஆதரவு ஆயுத படைகளும் சரி வடமேற்கில் பொதுமக்கள் மீதான தாக்குதலை அதிகரித்து வருவதாக குற்றங்களை சாட்டியிருக்காங்க. ஆனால் பல வருட யுத்தம் மற்றும் பொருளாதார தடைகள் மற்றும் ஊழலால் அரசாங்கம் பலவீனமடைந்து அதன் ஆதரவாளர்கள் மற்ற மோதலில் ஈடுபட்டிருந்த நேரத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்குது. ஈரான் ஆதரவு பெற்ற லெபன் குழுவான ஹிஸ்புல்லா போரின் ஒரு ஆரம்ப ஆண்டுகளில் கிளர்ச்சிகளை பின்னுக்கு தள்ளுவதில் ஒரு முக்கிய பங்கை வகித்துள்ளது. ஆனால் சமீபத்தில் லெபனில் மற்றும் இஸ்ரேலில் தாக்குதல் ஹிஸ்புல்லா பாதிக்கப்பட்டு உள்ளது. இஸ்ரேலிய தாக்குதலுக்கு சிரியாவில் ஈரானிய ராணுவ தளபதியை அகற்றியது மட்டுமின்றி அங்குள்ள அரசாங்க சார்பு ஆயுத குழுவரிடமிருந்து விநியோக வழிகளை சிதைத்து உள்ளது. யுக்ரைனில் நடந்த போரால் ரஷ்யா திசை திருப்பி பட்டது. அவர்கள் இல்லாமல் அசத்தின் படைகள் பலமிழந்து உள்ளது. சீரியாவின் இரண்டாவது பெரிய நகரமான அலோபோவின் பெரும்போதியான ஐயத் தர்கீர் அல் ஷாம் என்ற நகரந்த தலைமையிலான கிளர்ச்சியாளர்கள் நவம்பர் 30ஆம் தேதி அன்று கைப்பற்றியிருக்காங்க. தங்களது முழு ஒரு அளவிலான தாக்கத்தை தொடங்கி 3 நாட்கள் இது நடந்து உள்ளது. அரசாங்கம் தனது துருப்புகள் மற்றும் பாதுகாப்பு படங்களை விரிவாக திரும்ப செல்ல பின்னர் அவர்கள் சிறிய அளவு எதிர்ப்பை மட்டுமே எதிர்கொண்டதாக அவர்கள் சொல்றாங்க. ஆசத் மற்றும் தனது ஆதரவாளரை உதவியுடன் கிளர்ச்சிகளை நசுக்க ஒரு சபதம் செஞ்சிருக்காப்புல. ரஷ்யா போர் விமானங்கள் கிளர்ச்சியாளர்களிடம் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் தங்கள் தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ளனர். ஈரான் ஆதரவு ஆயுத குழுவினர்கள் அபலோபா மற்றும் டைமாஸ்கல் நெடுஞ்சாலைகளில் தெற்கே உள்ள அடுத்த நகரமான ஐமாவை சுற்றி இராணுவத்தின் தற்காப்பு கோடிகளை வலுப்படுத்த படைகள் அனுப்பி உள்ளது. இருப்பினும் தாங்க ஐமா வியாழக்கிழமை அன்று கிளர்ச்சியாளர்களிடம் கட்டுப்பாட்டில் ஏற்பட வந்திருக்குது. சீரியாவின் 3வது பேர நகரமான ஐம்ஸை கைப்பற்றதாக தங்களது அடுத்த ஒரு இலக்கு என்று கிளர்ச்சியாளர்கள் உடனடியாக அறிவிச்சிருக்காங்க. மேலும் ஒரு நாள் மற்றும் மோதலுக்கு பிறகுதான் சனிக்கிழமை அன்று இரவு அதை தங்கள் வசம் கொண்டு வந்திருக்காங்க. அதோ நேரத்தில் தான் சீரியாவின் தெற்கிழக்கில் ஜோர்டன் எல்லையை ஒட்டியுள்ள பகுதியில் மற்ற கிளர்ச்சி பிரிவுகள் 24 மணி நேரத்தில் 24 ஹவர்ஸ்ல டெரா நகரம் மற்றும் சுவையாடா நகரம் கைப்பற்றியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தான் டாமஸ்கலில் புறநகர பகுதிகளில் அவர்கள் அடைந்து உள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலையில் கிளர்ச்சியாளர்கள் டாமஸ்குள் நுழைந்து நாட்டின் ஒரு மிகவும் ஒரு மோசமான இராணுவ சிறை என்று கூறப்படும் சைட்னாவில் இருந்த கைதிகளை விடுவித்ததாக அறிவிச்சிருக்காங்க. 2 மணி நேரத்துக்குள் 2 ஹவர்ஸ் நேரத்துக்குள்ள என்னன்னா கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் ஃபஷர் அல் ஆசத் தப்பி ஓடிவிட்டார் என்று அறிவிச்சிருக்காப்ல.
அந்த நாட்டோட அதிபர் வந்து தப்பி ஓடிட்டான்னு சொல்லிட்டு அந்த குழுக்காரங்க எப்ப அறிவிச்சிருக்காங்க. அவர் ஆட்சியின் கீழ் 50 வருட அடக்குமுறை, 13 வருட குற்றங்கள், கொடுங்கோவி மற்றும் கட்டாய இடம்பெயருக்கு பிறகுதான் இருண்ட காலத்தின் முடிவை வந்து சீரியா புதிய சகப்துகளின் வந்து தொடக்கத்தை நாங்கள் வந்து இன்று அறிவிக்கும் என்று அவர் வந்து கூறி வந்து உள்ளனர். கிளர்ச்சியாளர்கள் வருவதற்கு சற்று முன்பு அதிபர் தலைநகரில் இருந்து விமானம் மூலம் வந்து எங்கேயோ ரகசிய ஒரு இடத்துக்கு சென்றதாக மூத்த ராணுவ அதிகாரி வந்து தெரிவிச்சிருக்காப்ல. அந்த மூத்த ராணுவ அதிகாரி பேர் ரிலீஸ் பண்ணல. அதிபர் அசாத்தின் ஒரு பிரதமர் முகமது அல் ஜாலியா சீரியா மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எந்த ஒரு தலைமையுடன் வந்து ஒத்துழைக்க வந்து தயார் என்று ஒரு வீடியோ மூலம் வந்து அறிவிச்சிருக்காப்ல. இதனை தொடர்ந்து தாங்க சீரியாவிலும் சரி உலகில் ஒரு பல்வேறு நாடுகளிலும் வந்து இருக்கும் சிறிய குடிமக்கள் அதிபர் அசத்தின் ஒரு ஆட்சி முடிவுக்கு வந்ததை கொண்டாடி வருகின்றார்கள். சீரியா தலைநகர்கள் டாமாஸ்களில் உள்ள ஊமையாக சதுக்கம் அப்பகுதியில் மக்களின் கொண்டாட்டத்தை வந்து ஒரு மையமா வந்து இருக்கிறது. அவ்வளவுதாங்க. முடிஞ்சாலும் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி செய்தியெல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ. ஜெய் ஹிந்த்.